Hello students, welcome to Just Start Maths. இந்த வீடியோல நம்ம யூனிட் எக்ஸசைஸ் 2ல இருக்கிற first 4 sums பார்க்கலாம். So first sum, prove that n square minus n is divisible by 2 for every positive n. So question பார்த்தீங்கன்னா prove that n square minus n is divisible by 2 for every positive n. அதாவது இந்த n square minus nல nக்கு பதிலா நம்ம என்ன பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலுமே அந்த கிடைக்கிற நம்பர் வந்து 2 ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமை ரெண்டு கேசஸாக ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபார் எவ்ரி n அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு தெரியும் ஒவ்வொரு பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தா அதில் வந்து ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ சப்போஸ் நம்ம இந்த எண்ணுக்கு பதிலாக 1 2 3 4 5 6 இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகிறோன்னா இங்கே 1 3 5 இது எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ், அதே மாதிரி 2 4 6 இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா அதில் வந்து ஈவன் நம்பர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த சம்மை 2 கேசஸ், ஒரு கேஸ் வந்து ஈவன் நம்பர்ஸ்க்கு பண்ண போகிறோம், இன்னொரு கேஸ் வந்து நம்ம ஆட் நம்பர்ஸ்க்கு பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏன் அப்படி பண்ண போகிறோம்னு ரீசன் எழுதிடலாம். ஸோ எனி பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2q or 2q plus 1 where q is an integer. ஸோ அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து ஒன்று ஈவனாக இருக்கும் இல்லைனா ஆடாக இருக்கும். ஸோ ஈவன் நம்பரை நம்ம எப்போவுமே 2q அப்படின்னு ஜென்ரலாக டினோட் பண்ணுவோம், அதே மாதிரி ஆட் நம்பரை நம்ம 2q plus 1 அப்படின்னு ஜென்ரலாக டினோட் பண்ணுவோம். இது நம்ம இந்த யூனிட் ஸ்டார்டிங்கில் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ 2q plus 1 இது ரெண்டை வச்சு தான் இந்த சம்மை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ கேஸ் 1 பார்த்தீங்கன்னா n is equal to 2q. அதாவது nக்கு பதிலாக நம்பர்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் இந்த n ஸ்கொயர் மைனஸ் n டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம nக்கு பதிலாக 2q, அதாவது nக்கு பதிலாக 2 4 6 8 10 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸாக சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா n is equal to 2q அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்கிற n ஸ்கொயர் மைனஸ் nல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n is equal to, ஸோ n ஸ்கொயருக்கு பதிலாக 2q ஸ்கொயர்னு போட்டுறாங்க, தப்பாயிடும். 2q த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க, மைனஸ் அகெயின் nக்கு பதிலாக 2q போட்டுக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 2q த ஹோல் ஸ்கொயர்னா 4q ஸ்கொயர் மைனஸ் 2q. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2q வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. இந்த 4q ஸ்கொயரை நம்ம 2q இன்ட்டு 2qன்னு எழுதிக்கலாம், மைனஸ் 2q விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கேருந்து ஒரு 2q இங்கேருந்து ஒரு 2qவை நம்ம காமனாக எடுக்கணும். ஸோ 2q இன்ட்டு 2q minus 1. இந்த 2q into 2q minus 1ல நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணோம்னா இந்த நம்பர் வந்து divisible by 2 அப்படின்னு சொல்லி தான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த q into 2q minus 1 இது இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம r அப்படின்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n is equal to 2 into r where r is equal to q into 2q minus 1. ஸோ இது வந்து அகெயின் ஒரு நம்பர், ஏன்னா q வந்து ஒரு நம்பர் கரெக்டாக. ஸோ q வந்து நம்ம இன்டீஜர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ q-க்கு பதிலாக இப்போ 1 or 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மறுபடியும் r வந்து நமக்கு இன்னொரு நம்பர் தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இதை 2r அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஏன் நம்ம இப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து டிவிசிபிள் பை 2ன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ சப்போஸ் நீங்கள் ரெண்டு சைடும் பை 2 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2 கேன்சல் ஆகி நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். இதுதான் நமக்கு வேணும். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ இந்த மாதிரி 2 டிவைட் பண்ணும்போது நம்பர்ஸ் கேன்சல் ஆகி நமக்கு ஒரு கோஷியன்ட், அதாவது டிவைட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட இந்த nக்கு பதிலாக நம்ம 2 போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 2னா 4 மைனஸ் 2, இதை வந்து பை 2 பண்ணோன்னா 2 மைனஸ் 2 1 வரும். அதே மாதிரி r அப்படின்னு நமக்கு nக்கு பதிலாக என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே ஒரு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ இதை வந்து நம்ம 2rன்னு எழுதிக்கிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2 ஃபார் n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2 ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 2q. அதாவது ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து n ஸ்கொயர் மைனஸ் n இந்த நம்பர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிட்டோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு
2 இன்ட்டு இந்த மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆர் அப்படின்னு சொல்லி காமனாக இன்னொரு வேரியபிள் வச்சு எடுத்துக்கணும். ஸோ பை 2 போட்டோன்னா இங்கே 2 கேன்சல் ஆகி நமக்கு இதே மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும். அப்படின்னா வந்து நமக்கு n² - n 2ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம கேஸ் 2 பண்ண போகிறோம். அதாவது n = ஆட் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆட் நம்பர்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்? n = 2q + 1 எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ். ஸோ அதே மெத்தட் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து n = 2q போட்டோம். இப்போ n = 2q + 1 போட்டுக்கோங்க. ஸோ n² - n = 2q + 1 இங்கேயும் வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். மைனஸ் இங்கே வந்து ப்ராக்கெட்ஸில் போட்டுக்கோங்க. 2q + 1 2 டேர்ம் இருக்குது. மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ 4q² + a² + 2ab. ஸோ 2 × 2q × 1 4q + 1 -2q - 1 இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு +1 இங்கே ஒரு -1 1 - 1 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து 4q², இங்கே வந்து 4q - 2q. இது என்ன வரும்? ப்ளஸ் 4q - 2q 2q விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2q வந்து காமனாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2q × 2q + 2q. ஸோ இந்த 4q² நான் வந்து 2q × 2qன்னு எழுதியிருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து ஒரு 2qவை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2q × 2q + 1ன்னு இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் வந்து நம்ம லாஸ்ட் கேஸில் பண்ண மாதிரியே q × 2q + 1க்கு பதிலாக ஆர்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். வேர் r is equal to q × 2q + 1. ஸோ 2rன்னு வந்தால் என்ன மீனிங்? n² - n is divisible by 2. ஸோ n² - n is divisible by 2 for n is equal to 2q + 1 odd. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு கேசஸுமே ப்ரூவ் பண்ணிட்டோம். இதோட சம் முடிஞ்சுது. நீங்கள் கன்க்ளூட் பண்ணும்போது எப்படி எழுதணும்னா n² - n is divisible by 2 for every positive n அப்படின்னு சொல்லி நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு லைன் எழுதிக்கணும். ஸோ இது வந்து ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் என்னன்னு கொடுத்துட்டதால உங்களுக்கு உடனே ஞாபகம் வர வேண்டியது ரெண்டு கேசஸ். ஒன்று ஈவன், இன்னொன்று ஆட். ஸோ ஈவனுக்கு பதிலாக n is equal to 2qவை இதில் n² - nல சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆட் கேஸ்க்கு n is equal to 2q + 1 அகெயின் அவங்க கொடுத்துருக்கிறதுலே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்கள் வந்து 2r அப்படின்னு சொல்லி ரெண்டு கேசஸுமே வந்து வர வைக்கணும். அப்படி அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்க சொல்கிறத நீங்கள் அப்படியே கன்க்ளூஷனாக எழுதிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம்மில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a milkman has 175 liters of cow's milk and 105 liters of buffalo's milk. ஸோ அந்த மில்க்மேன் கிட்ட ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மில்க் இருக்குது. ஒன்று கவுஸ் மில்க், அது வந்து 175 லிட்டர்ஸ் இருக்குது. இன்னொன்று பஃபலோஸ் மில்க் வந்து 105 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா he wishes to sell the milk by filling the two types of milk in cans of equal capacity. ஸோ அவன்கிட்ட வந்து நிறைய கேன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கேன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அந்த கேன்ஸில் வந்து இந்த மில்கை வந்து கரெக்டான அளவு, அதாவது எல்லா கேன்ஸ்லையுமே சேம் அளவு இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதாவது கவுஸ் மில்க் வந்து இப்போ 175 லிட்டர்ஸ் இருக்குன்னா இந்த 175 லிட்டர்ஸையும் அவர்கிட்ட எவ்வளோ கேன்ஸ் இருக்கோ ஈக்குவலாக பிரிக்கணும். அதே மாதிரி இந்த பஃபலோஸ் மில்க். ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மில்கையுமே அவரோட அந்த கேன்ஸ் வச்சுருக்காருல, ஸோ அதில் வந்து ஈக்குவல் கெப்பாசிட்டி எல்லா கேன்ஸ்லையுமே வந்து ஒரே மாதிரி வர மாதிரி ஃபில் பண்ணி அவர் வந்து செல் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கேல்குலேட். ஸோ ஃபர்ஸ்ட்டு கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன். ஸோ ஒரு கேனோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. செகண்டு நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க். ஸோ தேர்டு நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் பஃபலோஸ் மில்க். ஸோ ஒரு கேனோட கெப்பாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கவுஸ் மில்க்குக்கு எத்தனை கேன்ஸ் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பஃபலோஸ் மில்க்குக்கும் அதே மாதிரி எத்தனை கேன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன் கேட்டிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் அ கேனுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மில்கோட ஹெச்சிஎஃப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன் இஸ் ஈக்குவல் டு
HCF of 175 and 105. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மில்கையுமே நம்ம வந்து ஈக்குவலாக ஃபில் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒரு கேனில், அதனால இந்த ரெண்டோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது காமன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஒரு கேனோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு கெப்பாசிட்டி ஆஃப் அ கேனுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்ஸோட HCF எடுத்திங்கன்னா ஒரு கேனோட கெப்பாசிட்டி நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பண்ணிக்கலாம். ஸோ 175க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா 5, 3, 5 5s are 25, 5 7s are 35. அதே மாதிரி 105க்கு 5, 21, 3, 7. ஸோ நம்ம HCF எப்படி கண்டுபிடிப்போம்? 175 5 × 5 × 7ன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி 105 3 × 5 × 7ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது? 5 காமனாக இருக்குது, 7 காமனாக இருக்குது. ஸோ HCF ஆஃப் 175 and 105 is equal to 5 into 7, which is equal to 35. ஸோ HCFக்கு இந்த ரிமைனிங் வேல்யூஸ்லாம் எடுக்கக்கூடாது, ரெண்டுலேயுமே காமனாக எந்த நம்பர்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ HCF ஆஃப் 175, 105 is equal to 5 into 7, which is equal to 35. ஸோ இப்போ வந்து நம்ம HCF கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 35 தான் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன். ஸோ ஒரு கேனோட கெப்பாசிட்டி. So capacity of a can is equal to 35 liters. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக ஃபில் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம காமன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஒரு கேனோட அந்த 2 நம்பர்ஸோட காமன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதால நமக்கு வந்து கெப்பாசிட்டி ஆஃப் 1 கேன் இப்போ நமக்கு 35ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த 175மே நம்ம 35 எல்லா கேன்ஸ்லையும் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 105 லிட்டர்ஸையுமே 35 லிட்டர்ஸாக நமக்கு எத்தனை கேன்ஸ் வேணுமோ அதில் ஃபில் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க். ஸோ கவுஸ் மில்கோட நம்ம நம்பர் ஆஃப் கேன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட ஏற்கனவே கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன் 35 லிட்டர்ஸ்ன்னு இருக்குது. அண்ட் 175 லிட்டர்ஸ் வந்து டோட்டல் கவுஸ் மில்க் அந்த லிட்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோனாலே நமக்கு எவ்வளோ கேன் வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். விச் இஸ் ஈக்குவல் டு 175/35. ஸோ இதை 5ஆல் வந்து நம்ம கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 5 வரும். விச் இஸ் ஈக்குவல் டு 5 கேன்ஸ். ஸோ ஒரு கேனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 35. ஸோ இந்த 175மே நம்ம 35 லிட்டர்ஸாக பிரிக்கணும். அதனால தான் வந்து நம்ம 35ஆல் டிவைட் பண்ணுறோம். நமக்கு நம்பர் ஆஃப் கேன்ஸ் வந்து கிடச்சிருது. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் பஃபலோஸ் மில்க். ஸோ இதுவும் வந்து இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து ஈக்குவல் கெப்பாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் டிவைடட் பை கெப்பாசிட்டி ஆஃப் ஒரு கேன், அந்த ஒரு கேனோட கெப்பாசிட்டி 35 லிட்டர்ஸ். ஸோ அது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு நம்பர் ஆஃப் கேன்ஸ் கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 105/35, விச் இஸ் ஈக்குவல் டு 3 வருது ஆன்சர். 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 3 கேன்ஸ். ஸோ அதாவது அந்த 175 லிட்டர்ஸையும் அவர் 5 கேன்ஸில் 35 லிட்டர்ஸாக வந்து ஃபில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 105 லிட்டர்ஸ் ஆஃப் பஃபலோஸ் மில்கை 35 லிட்டர்ஸாக 3 கேன்ஸில் வந்து ஈக்குவலாக ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து ஈக்குவலுங்கிற வார்த்தையை நம்ம வந்து ஞாபகம் வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு HCF கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும். HCF கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் ஈஸி தான். அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம HCF வச்சு டிவைட் பண்ணாலே உங்களுக்கு 2 ஆன்சரும் வந்துடும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா when the positive integers a, b, c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Find the remainder when a plus 2b plus 3c is divided by 13. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 3 நம்பர்ஸுமே வந்து 13ஆல் டிவைட் பண்ணுறோன்னா நமக்கு 9, 7 and 10 வந்து ரிமைண்டர்ஸாக கிடைக்குது. அதாவது ஏயை 13ஆல் டிவைட் பண்ணும்போது 9 ரிமைண்டர், பியை 13ஆல் டிவைட் பண்ணும்போது 7 ரிமைண்டர் அண்ட் சியை 13ஆல் டிவைட் பண்ணும்போது 10 ரிமைண்டர் கிடைக்குது. அதனால தான் வந்து ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் a plus 2b plus 3c is divided by 13 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா என்ன? a is equal to bq plus r. ஸோ இந்த ஏக்கு பதிலாக abc சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். b வந்து நமக்கு வந்து b வந்து 13 டிவைசரில், q வந்து நமக்கு தெரியாது. ஸோ q அப்படியே வச்சுக்க போகிறோம். b டிவைசர், அதுக்கு பதிலாக 13 போட போகிறோம். rக்கு பதிலாக 9, 7 and 10 சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து a தான். ஸோ a அப்படியே வச்சுக்கோங்க. bக்கு பதிலாக 13, ஸோ 13q ப்ளஸ் rக்கு பதிலாக 9 போட்டுக்கோங்க. பிகாஸ் ஏயோட அந்த ரிமைண்டர் வந்து 9. அதே மாதிரி bங்கிற நம்பருக்கு 13 into q தான். ஏன்னா 3 நம்பருக்குமே டிவைசர் வந்து சேம் தான், 13 ப்ளஸ் இதோட ரிமைண்டர் வந்து 7. ஸோ 7 போட்டுக்கோங்க. c is equal to again 13 வச்சு தான் டிவைட் பண்ணுறோம். ஸோ 13q ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 10. ஸோ 10 போட்டுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அவங்க கிவன் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா a plus 2b plus 3c is divided by 13 ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது a plus 2b plus 3c is equal to, ஸோ இதுதான் வந்து 13ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த 3 ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஏக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, பிக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, சிக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏக்கு பதிலாக 13q plus 9 plus 2 into, ஸோ இந்த 2 and 3 விட்டுறக்கூடாது, கரெக்டாக போட்டுக்கோங்க. பியோட வேல்யூ 13q plus 7 plus 3 into சியோட வேல்யூ 13q plus 10. ஸோ இப்போ நம்ம வந்து இதை சால்வ் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு 13q plus 9 அது அப்படியே தான் இருக்கும். இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 26q plus 7 2s are 14, 13 3s are 39. ஸோ 39q plus 3 into 10 30 which is equal to, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு q டேர்ம்ஸ் வந்து 3 இருக்குது. 13q 26q 39q அது 3 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 78q வரும். ப்ளஸ் 9 + 14 + 30 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 53 வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நம்பர் வந்து டிவைட் ஆகுது அப்படின்னா நமக்கு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா படி இப்படி இருக்கணும் கரெக்டாக. a is equal to bq plus r, ஆரோட வேல்யூ வந்து 0 அப்படி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா a plus 2b plus 3c is equal to 13q plus r அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். அதாவது இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தோம்னா நம்ம இது 13ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 78 நம்ம 13 into 6q அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ப்ளஸ் 53. ஸோ நமக்கு ரிமைண்டரோட வேல்யூ எப்போவுமே வந்து டிவைசரை விட கிரேட்டராக இருக்கக்கூடாது. அதாவது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 13 விட கிரேட்டராக இருக்கக்கூடாது, 13க்கு சின்னதாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 53ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் ரிமைண்டர் வந்து டிவைசரை விட கிரேட்டராக இருந்ததுன்னா அந்த ரிமைண்டரை மறுபடியும் வந்து நம்ம டிவைசர் வச்சு டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 53 நம்ம 13ஆல் டிவைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 13 4s are 52, ரிமைண்டர் வந்து 1 வருது. ஸோ which is equal to, அதாவது இந்த 53 நம்ம எப்படி எழுதலாம்னா 13 into 4 plus 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே 13 into 6 இது வந்து 13ஆல் டிவைட் ஆகும். ஸோ அது கோஷியன்ட் வந்து நமக்கு டிவைசர் வந்து 13ல் தான் இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. ரிமைண்டர் மட்டும்தான். இப்போ 53 is equal to 13 into 4 plus 1 அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போது the remainder is 1. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த a plus 2b plus 3c வந்து நம்ம 13ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 1 வருது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எழுதும் போது நமக்கு ரிமைண்டர் வந்து 53ன்னு வந்திருக்கு. 53 வந்து 13 விட அதிகம். அதனால நம்ம வந்து ரிமைண்டர் 53 அப்படின்னு எழுதக்கூடாது. அந்த 53 நீங்கள் மறுபடியும் வந்து 13ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வேல்யூ 1 வருது. ஸோ இந்த டேர்மை வந்து நமக்கு 13ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து 1 வருது. இதில் இந்த கோஷியன்ட் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, பிகாஸ் இது வந்து மல்டிபிள் ஆஃப் 13 தான். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த நம்பர்ஸ் வந்து எதுன்னே நமக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ 13 into 6 இது வந்து பிரச்சனை இல்லை. இது கோஷியன்ட் வேல்யூ டிவைசர் வேல்யூவை நீங்கள் விட்டுறலாம். நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரிமைண்டரோட வேல்யூ மட்டும்தான். ஏன்னா ரிமைண்டர் தான் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரிமைண்டர்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இங்கே மட்டும் நீங்கள் 13 விட அதிகமாக வந்ததுன்னா மறுபடியும் அந்த நம்பரை வந்து 13ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வேல்யூ வந்து 1 தான் வருது. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 1. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏபிசி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா A is equal to BQ plus R வச்சு ஸோ ஃபார்ம் பண்ணிட்டு A, B and Cக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டே வரணும். ஸோ இந்த 78Q இந்த வேல்யூவை நீங்கள் அப்படியே விட்டுறலாம், இது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 53ஐ மட்டும் அகெயின் நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை 1 அப்படின்னு சொல்லி எழுதிட்டிங்கன்னா அதான் வந்து நம்ம கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இப்போது 4th சம் பார்க்கலாம். ஸோ 4th பார்த்தீங்கன்னா ஷோ தட் 107 is of the form 4q plus 3 for any integer q. ஸோ அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா 107 நம்ம 4q plus 3 இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியும் எப்படின்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து நமக்கு இது வந்து என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது, யூக்ளிட்ஸ் டிவிஷன் ஃபார்முலா A is equal to BQ plus R. ஸோ இதுலேருந்து நம்ம ஏயோட வேல்யூ எழுதிக்கலாமா, A is equal to 107. பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4, அதாவது டிவைசரோட வேல்யூ 4, ரிமைண்டரோட வேல்யூ 3. ஸோ இப்போ நம்ம இந்த 107 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 107 4 2s are 8, ரிமைண்டர் 2 7, 4 6 are 24, ரிமைண்டர் 3. ஸோ இப்போது மறுபடி இதுக்கு வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா 107 is equal to 4 into 26 plus 3 which is of the form 4q plus 3. அதாவது இந்த 107 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்மேட் கிடைக்குது, 4 into 26 plus 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இந்த 26ங்கிறது கோஷியன்ட் வேல்யூ. ஸோ 107 is equal to 4q plus 3 for any integer q. ஸோ any integer qங்கிறது இந்த 26 வேல்யூவை தான் சொல்கிறாங்க. ஸோ 107 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 into 26 plus 3 அது வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட் மாதிரியே இருக்குது 4q plus 3. ஸோ இது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. தஸ் நீங்கள் இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னா 107 is of the form, கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் எழுதிக்கணும், 4q plus 3 for any integer q. ஸோ இது வந்து நீங்கள் இப்படி டிவைட் பண்ணி என்ன வருது அப்படின்னு சொல்லி காட்டிக்கணும் இந்த சம்க்கு. ஸோ 4 into 26 plus 3 வருது which is nothing but 4q plus 3 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் தஸ்ன்னு போட்டு இந்த மாதிரி கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 107 4ஆல் டிவைட் மட்டும் பண்ணி காட்டினா போதும். ஸோ இதோட நமக்கு இந்த 4 சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் சம்ஸ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.